ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கௌசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு விலாக் ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் விலாக் தான். நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம விலாகில் பார்க்கலாம். சில ரெசிபீஸ், அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடியது தான், ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி எல்லாம் கிடையாது, நார்மலாக செய்யக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இங்கே இருக்குது. காலையில் எழும்புறப்பவே மழை எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வழக்கம் போல் எழும்பினோடனே ஃபஸ்ட்டு நம்மளோட வெயிட்டை செக் பண்ணுறது தான். ஸோ வெயிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று இருந்தால் அதே வெயிட்டு தான் இருக்குது, 78 kg. ஒரே நாளில் எல்லாம் வெயிட்டு குறையாது. நான் எப்போவும் சொல்கிறது தான், வெயிட் லாஸில் கொஞ்சம் பொறுமை அவசியம். ஒரே நாளில் நான் வெயிட்டை குறைச்சிடுவேன் அப்படின்னெல்லாம் இறங்கி நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியாது. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பு டீ, வழக்கம் போல் இனிப்பு இல்லாமல் டீ எடுத்திருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா பப்பாயை தான் சாப்பிட்ருந்தேன். எனக்கு பப்பாயை ரொம்ப பிடிக்கும். அதனால் பப்பாயை கிடச்சிச்சின்னா அது கண்டிப்பாக விடுறதே கிடையாது. காலை உணவுக்கு அதை ஃபுல்லாக சாப்பிட்டுடுவேன். பப்பாயா சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அவியல் செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அவியல் அப்படின்னா எல்லா காயும் இருக்கும். வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் புடவலங்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கோவக்காய், இந்த மாதிரி எல்லா காயுமே இருக்கும் அவியலுக்கு. காயெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் ரொம்ப முக்கியம் இதில் தேங்காய் தான். நாங்கள் ஒரு முழு தேங்காவே போடுவோம். அவியல் அப்படின்னா தேங்காவோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதாவது தேங்காய் நிறைய போட்டால் தான் அவியல். பேருக்கு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டால் அது அவியல் கிடையாது. அவியலோட டேஸ்ட்டே அந்த தேங்காவில் தான் இருக்குது. அதனால் ஒரு பாதி தேங்காய் முழுசாகவே நாங்கள் எடுத்துடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தேங்காயெலாம் துருவி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு 4-5 நாள் முன்னாடி துருவி வச்ச தேங்காய் எல்லாம் காஞ்சி போன தேங்காயெலாம் எடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுக்கணும். அதுதான் அவியலுக்கு அதோட டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க காய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போடணும். இதில் மிளகாத்தூள் போடக்கூடாது, பச்சை மிளகா தான் போடுவோம். நான் பச்சை மிளகா போடுவேன். சிலர் மிளகாத்தூள் போடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பச்சை மிளகா போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் இது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், இவ்வளவும் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சின்ன பூண்டுன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய சைஸு பூண்டுனா ஒரு 2 பல்லு பூண்டு, அவ்வளவுதான். கூடவே இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அவ்வளவும் போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டெல்லாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், நான் சொன்ன மாதிரி தேங்காய் நான் அப்படியே ஒரு பாதி தேங்காய் அப்படியே போட்டுக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லா தேங்காயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளவும் போட்டுட்டோமா, இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை விட்டு எடுத்தால் போதும். அவ்வளவுதான். நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சவசவன் ஆகிடும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும், துருதுருப்பாக இருக்கணும். அதாவது அதில் சேர்த்துருக்க மசாலா கூட மிக்ஸ் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதில் நீங்கள் போட்டு அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. இவ்வளவுதான். இப்போ நம்ம மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காய் இருக்கு இல்லையா, அந்த காயை நம்ம இப்போ ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு சும்மா அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை எண்ணெய் தாளித்து வச்சுட்டு அதில் போட்டும் காயை வேக வச்சு எடுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரியும் வேக வச்சு எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம், எப்படி வேணால் எடுக்கலாம். நான் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காயை தாளித்து வச்சுட்டு அதில் போட்டு வேக வச்சு எடுப்பேன். இப்போ இந்த டயட்டில் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறனால என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காயை தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பேன். பாருங்கள், காயிலே இருந்தும் தண்ணி விட்டு வரும். ஏன்னா அது நமக்கு தெரியல, வெஜிடபிளில் பொதுவாகவே தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வெள்ளரிக்காயெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த காயில் இருந்தும் தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். காய் வந்துடுச்சு. இதில் ரொம்ப முக்கியம் காய் ரொம்ப குழையக்கூடாது. ரொம்ப குழஞ்சிச்சுன்னா அந்த அவியலோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரில. காய் ரொம்ப குழையாமல் வெந்திருக்கணும் காய், ஆனால் ரொம்ப குழையாமல் இந்த பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கணும். இப்போ அந்த புளிக்கரசலை சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
காய் ஏற்கனவே வெந்துடுச்சு, அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம தேங்காய் விழுது அப்புறம் இந்த புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அது மறக்காதீங்க. நான் எங்கேயாவது போட்டிருப்பேன், வீடியோ கிளிப்பு ஒன்றி மிஸ் ஆகிருக்கும், இல்லைனா லாஸ்ட்டில் எங்கேயாவது வரும். உப்பு போட்டுக்கோங்க, அது மறக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த காயை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன், மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துருக்கேன். இவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஏன் சேர்த்துருக்கேன்னா, நம்ம சோறு கூட எல்லாம் குழந்தைங்க வச்சு சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா, அந்த கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால. மற்றபடி இதில் தண்ணி நிறைய சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ஓரளவு சுண்டி வந்துருச்சு, காயுமே வெந்து நல்ல பதமாக வந்துருச்சு. கடைசியாக வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட அவியல் ரெடி. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே அவியலுக்கு வந்து தேங்காய் தான் ரொம்ப முக்கியம். அதில் அந்த தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் இது ஃபுல்லாகவே சமைக்கிறது. கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றிட்டு இது அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சோறு கூட வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். நம்ம சோறு கூட சாப்பிட முடியாது, நம்ம அதை வந்து தனியாக சாப்பிடலாம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா காயும் சேர்ந்துருக்கானால இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சப்பாத்தியில் ஒரு 2 சப்பாத்தி, அப்புறம் நிறைய அவியல். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு கொடுத்த மிச்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். நான் டேஸ்ட்டுக்கு, சும்மா டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன், அவ்வளோதான், நிறைய சாப்பிட முடியாது. ஈவினிங் வந்து ஒரு கப்பு டீ இனிப்பில்லாமல் எடுத்திருந்தேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கும் அதே அவியல் தான், கூடவே 2 முட்டையும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு? டயட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணுறது கிடையாது, மற்றபடி எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குதேன். ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் போட்டு எடிட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ என்னோட டே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களோட டே எப்படி போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஹிப்பு ரெடியூஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹிப்பு, அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், அதுக்கப்புறம் பெல்லி, இந்த 3 தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் டயட் எப்படி போகுது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்ஸ் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.